காட்டு ராஜாவுக்கு வேட்டு வைக்க கூட்டா 2 பேர் கிளம்பியிருக்காயலாம். ஐயாவோட மனநிலைமை என்ன தெரியுமா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், அமைச்சராகித்தானே அழகு பார்த்தோம், இவன் ஏன் நமக்கு ஆப்பு வைக்கிறதுலேயே குறியா இருக்காங்க. நாம் ஒரு இடத்துக்கு சைக்கிளில் கிளம்புனோம்னா சனியை பிளைட்டை பிடிச்சி நமக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு எம யாருன்னு நினைக்கிறியா? எதிர்கட்சியா? இந்தியா கூட்டணியா? போக நீங்கள் வேற. அவைகளாவது பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு கொஞ்சம் பக்குவமாக அடிப்பாங்க, படாத இடத்துல பற்ற போதுன்ட்டு. ஆனால் இவங்க ஈவு இறக்கம் இல்லாமல் பிரித்து மேய்கிறாங்களா சார், கொடுத்து கட்டுறாங்களாம். கூட்டணியில் இருக்கிறவங்க கர்நாடகாலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுது, ஐயா கழுத்து மேலே இந்த கரெக்டாக அந்த நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்புல காலை வச்சு கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரா. கேரளாலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுது, ஐயா கண்டா கால் மேலே ஏறி நின்று குண்டாக்க மண்டாக்க பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ ஐயாவுக்கு டவுட்டு, டேய் இவங்க யார் பக்கம், இவங்க யார் பக்கம்டா? நம்ம பக்கம் தாண்டா இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை, எல்லாம் பாதகமாக இருக்குது. இவங்க இப்படியே மெயின்டைன் பண்ணாங்க, கொஞ்ச நாளில் நம்ம ஆட்சியை இவங்களே கவுத்துருவாங்க. உண்மையை புட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே அலறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி என்ன இந்த 2 தெய்வங்களும் உண்மையை சொன்னுச்சு, பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பா டா கூத்து அடி கோப்பு. வேளாண் துறையை நீ கேட்டு உனக்கு இல்லைன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்காக உன் வேலையை எதுவும் எங்ககிட்ட காட்டிடாதடி சொன்னா அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே மண்டே ஆட்டிட்டு மனுஷன் வெளில வந்திருக்காரு, நல்ல மாதிரியே தான் வந்திருக்காரு. வெளியில் வந்து என்னத்தை கண்டான்னு தெரில, உடம்புக்குள்ளே என்ன பூந்துச்சுன்னு தெரில. அப்படியே உக்கரமாகி குஜராத்தில் இவங்க போட்ட ஆட்டத்தையெல்லாம் குத்தி தூக்கி நிப்பாட்டிட்டாரு பாருங்க. ப்ரெஸ் மீட்லையா இங்கே இதில் லீக் பண்ணிட்டாப்புல மனுஷன். வேலையை காமிச்சிட்டாண்டா, ஏன்டா இவன் கையில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு அலறிக்கிட்டு இருக்காங்கலாம். ஆனால் மனுஷன் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அலற, இது ஜஸ்ட்டு ட்ரெய்லர் தான்மா, அந்த மாதிரி பேசிட்டு தான் போயிருந்திருக்காரு. ஆனால் அடுத்த நாள் மனுஷன் வந்து இல்லை நான் அப்படியெல்லாம் பேசலை, இவங்க ஏதோ என்னை வந்து ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க என் வேலையெல்லாம், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, ஐயா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்படி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி பெங்களூரில் அவரோட கட்சிக்காரங்கிட்ட அவர் பேச போயிருக்கார் குமாரசாமி ஐயா. அதைத்தான் சொல்கிறாங்க, உன் கட்சிக்காரன்ட்ட நீ பேச போனது தப்பு கிடையாது, அது உன் கட்சி மேட்டரில் பேசணும், என் கட்சி மேட்டர் ஒன்று யார் பேச சொன்னது. அதை பேசுனது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து அந்த எஃகு அதுக்கப்புறம் அந்த கனரகம் அந்த தொழில்துறைக்கு அமைச்சர் இல்லையா, அவர்தான் அந்த கனரகத்துக்கு போட்டது நம்மளை ரகரகமாக செய்கிறாப்புலப்பா மனுஷன். அதில் குஜராத்தில் ஒரு கம்பெனி, இந்த மைக்ரோ சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த சிப் செய்கிற கம்பெனியில் இருக்கிற மைக்ரான்னு சொல்லிட்டு, அந்த மைக்ரோ சிப் செய்கிற கம்பெனி அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த கம்பெனிக்கு ஒரு மானியம்னா நியாயமாக எவ்வளோ கொடுப்பாங்க? இல்லை ஒரு பேச்சுக்கு, அதான் இங்கே நம்ம ஊரில் இந்த கரண்ட்டு கம்மியாக கொடுக்கறது, ஒரு சில வரி விலக்கு, அதுக்கே நம்மளை போட்டு அவங்கள சாத்துன்னு சாத்துறோம். ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ளே வருது, ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ளே வருதுன்னா அது மூலியமாக நமக்கு என்ன பலன் இருக்கணும்? நமக்கு பலன் இருக்கணுமா, கம்பெனிக்கு பலன் இருக்கணுமா? கவர்மெண்ட்டு எதை பரிசீலனை பண்ணணும்? இவங்க மானியம்னு எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க? 80% மானியம் கொடுத்துருக்காங்களாம். அதாவது உனக்கு நீ 20% நீ பண்ணுப்பா போதும், 80% நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு அதெல்லாம் சும்மா. மானியம்னா என்னன்னு தெரியுமில, போன காசு திருப்பி வராது, அவ்வளோதான், போனது தான். அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ $2.5 பில்லியன். $2.5 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாயில் 80% 16,000 கோடி ரூபாய் நாங்கள் உங்களுக்கு தரோம், நீ வெறும் 4,000 கோடி ரூபாய் போட்டால் போதும், கம்பெனியை நீ ஆரம்பிச்சுக்க கொடுத்துருக்காங்க சார், ஃபைலை மூவ் பண்ணி. இதைத்தான் அந்த மனுஷன் கடந்து கதறி இருக்காரு. இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையாடா. யாருக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்கியா? ஸ்டேட்டு சென்ட்ரல் சேர்ந்து 80% மானியம். சரி, 80% மானியம் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன அவுட்புட்டு? 16,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த 16,000 கோடி ரூபாய்க்கு அங்கே என்ன உனக்கு திருப்பி தர்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, 5,000 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்களாம். அதுதான் அவன் பண்ணுறது, 5,000 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்களா.
16,000 கோடி டிவைட் பை 5,000ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசாமல் நீ என்ன பண்ணலாம், 3.5 கோடி ரூபாய் நேரடியாக அவன் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கலாம்ல. எப்படி பார்த்தாலும் டீல் ஓட்டுதாடா, அவன் ஏன் வேலைக்கு போகணும், அது சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அந்த 3.5 கோடியை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அக்கௌண்ட்டுக்கு அவன் சேர்க்கணும். அவன் எப்போ அந்த 3.5 கோடி ரூபாயை சேர்க்கறது? 200 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை 300 வருஷம் உழைச்ச ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் போனால் என்னடா 1 லட்ச ரூபா சம்பளம் வருமா? ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் ஆச்சா? 5 வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா சம்பளம் ஆச்சா? 10 வருஷத்துக்கு 1,20,00,000 ரூபா ஆச்சு. 1,20,00,000 சரி, அந்த கணக்கு வச்சு 1 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் இங்கே போனீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டாங்க. இதான் மானியமாக அவனுக்கு கொடுத்து அவனை வளர்க்குறதுக்கு பிறகு இந்தியாவில் எவ்வளோ பேர், அதை நம்ம ஊர்க்காரங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் பண்ணுவாங்களா, அதைத்தான் அவர் கேட்குறாரு. அவன்கிட்ட கொடுத்துருந்தா ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு வந்திருக்கும், பணமும் உனக்கு எங்கேயும் வெளியில் போகாதுல்ல, இங்கே இருக்கிறது இங்கே தானே வரும். பேசுகிறப்ப மட்டும் மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்ற எதையாச்சும் ஒன்று உருப்படியாக இந்தியாவுக்குள்ளே பண்ண விட்டுருக்கியா நீ அப்படின்னு மனுஷனுக்கு தோணி இருக்கும் போல். அவருக்கு தோணி இருக்குது பாவம் அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாப்புல, திருப்புன்னு புதுசாக வேற அமைச்சராக இருக்கு. அவருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே மறந்து, ஏன்னா இது வரைக்கும் அவங்க உள்ள பண்ணது எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் அப்படின்றது இருக்கத்தான் சார் செய்யும், அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த கரப்ஷனில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இதுவாவது பெனிஃபிட்டாவது மக்களுக்கு போய் சேரணும், நாம் செலவு பண்ணுற காசு ஒர்த்தா இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவனு நினைப்பான். அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குறைஞ்சபட்சம் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ண. இதில் நீ புத்திசாலியா என்ன நீ? அவர் மனசுக்கு அதான் தோணி இருக்கு. 3.5 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆளை நீ அவனை வேலைக்கு வர, அந்த 3.5 கோடி ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உன்னை திருப்பி தரேன்றான். இதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டா? இதுக்கு பேர் புத்திசாலித்தனமா? நீங்கள் பிஸ்னஸ் மேக்னெட்டா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சார். இதை ஐயா முதல்ல சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அது பெருசாக அப்படி, ஏன்னா அங்கங்கே சப்போர்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. கரெக்டு தானுங்க அவர் கேட்குறது. இப்போ அவங்க போட்ட கையெழுத்து இல்லைன்னாரா அந்த இது வராமல் இருக்காது, மானியம் கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. நாமளும் இதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு திரியெல்லாம் போகிறதில்ல, அதுவும் வரத்தான் போகுது, அவங்களும் உள்ளே வரத்தான் போகிறேன். கார்பரேட்டுக்கு காலம்கே பழகிட்டாங்க இவங்க. இதில் நீங்கள் அவங்கள போய் திருப்புன்னு அதே காலால் எட்டி உதறா அப்படின்னா முடியாது, தூக்கவே தூக்காது, மூளை வேலை செய்யாது, அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. நாங்கள் எப்படி இவங்க இப்படித்தான் வளர்க்குறது. அதான் இது ஜஸ்ட் ஒரு இடத்துல அமைஞ்ச ஒரு விஷயம். இன்னும் எவ்வளவு இடத்துல எவ்வளோ இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க அங்கே கொடுக்கறதுக்கு போல இங்கே இருக்கிறவன வளங்க, இவங்கள்ட்ட மட்டும் அடித்து பிடுங்குறீங்கல்ல, இதுக்கு வரி அதுக்கு வரி. இவங்களுக்கு எதுக்கு மானியம்? உள்ளூரில் இருந்து எல்லாம் பண்ணால் உங்களுக்கு உள்ளூர்காரனா அவ்வளோ எளப்பமாக போயிட்டான். அவனை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு அடிக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கிற வரையும். அதை சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட 60% அவன் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டு போயிடணும், இல்லை ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்தான் மொத்தமாக ஒரு பணத்தை, அதில் எப்படி நீ 4,000 கோடி போட்டு அவனை 16,000 கோடி போட சொன்னால் அது நியாயம். நீ 16 யார் ஓனர்? இப்போ இங்கே அந்த கம்பெனிக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஓனரா இல்லை ஃபாரின் கவர்மெண்ட்டு ஓனரா? அவன் அங்கே தானே எல்லாத்தையும் பண்ணுவேன். இதை அப்படியே சம்பாதிச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட போகிறது கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு அவனுக்கு அவ்வளோ மானியம் அப்படின்றது அவரோட கீழே. அதுக்கப்புறம் அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு பக்கம். இதுவே பக்குன்னு இருக்கு. என்ன பிரச்சனைனா இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். எல்லா துறையும் இப்போ ஒரு 18 துறை கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வேறு ஆளுக்கு 10 வருஷமாக கொடுக்கல. 10 வருஷமாக இவங்க பண்ண ஃப்ராடு என்ன, எந்த மாதிரியெல்லாம் இவங்க டீலிங் பேசியிருக்காங்க, எப்படி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இது வரைக்கும் இவங்க எவ்வளவு இந்த மாதிரி விட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் நாட்டை நஷ்டத்தில் கொண்டு போயிருக்காங்க, எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கப்பா, உங்கள் கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்கள், பழசையெல்லாம் நீ கிண்டாத, புதுசாக ஏதாவது பண்ணுறதா பண்ணிக்க, நீ பண்ணுறது நாங்கள் கிண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட அதான் கணக்கு வரும். இப்போ இவர் சுரேஷ் கோபி இருக்கார்ல, அவர் ஏற்கனவே பெட்ரோலியத்துறையில் இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இணையமைச்சர் பதவி கொடுக்குறப்ப அவர் எனக்கு இது வேண்டாம், ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஏதாச்சும் ஒரு கேபினெட் நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கவா முடியும்? அதே நேரத்தில் நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்றதை சொல்லி ஆகணுமா இல்லையா? அதனால் எனக்கு இது வேணாம், நான் எம்பியாகவே இருந்துட்டு போகிறேன், இது இருந்தால் எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மனுஷன் எம்பியாகவே இருக்கிறேன்னு சொல்லி ஓப்பன் அறிக்கையை விட்டாப்புல.
அதிலே வந்து அவங்க ஆடிட்டாங்க. இப்போ அதையும் மீறி எனக்கு இன்னமும் நீ கேபினெட் பதவி தராமல் இருக்கிறீல்ல அப்படின்ற மாதிரியே இருக்குது அவரோட ஆக்டிவிட்டி. ஏன்னா கேரளாவில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணது அண்ணன் தான். பாசகவுக்கு இது வரைக்கும் அங்கே வந்து பயங்கர இதுவாக இருந்துச்சு, பாசமாக இருந்தாங்க வந்துடுவியன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல சுரேஷ் கோபி தான் பெரிய நம்பிக்கையாக இருந்தார். யாருமே சாதிக்காது. ஐயா பிரதமரானது கூட ஆச்சரியம் இல்லைங்க. கேரளாவில் அவர் கேண்டிடேட்டாக வந்து ஜெயிச்சார் பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியம். அதுவும் தாமரை சின்னத்தில் அவரை போட்டி போட்டு இப்போ உட்காந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் அந்த இடத்துல நிற்கிறப்ப கேட்டுவிட்டாங்க ஒரு கேள்வியை. அவர் மனசில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டார். இந்தியாவுக்கு இந்திரா காந்தி தாங்க அம்மா. அம்மாங்க எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்காங்க பற்றி அவங்களுக்கே அவங்க தான் அம்மா. இன்றைக்கி இவங்க அனுபவிக்கிறதுலாம் யாரோடது? எல்லாம் அந்த அம்மா செஞ்சு வச்சது, நேரு செஞ்சு வச்சது, அந்த அம்மா செஞ்சு வச்சது. படக்குன்னு பதறிட்டாங்க. யோ நம்ம ஆளு என்னடானா நாட்டை நாசமாக்கினது அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அவங்கள இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு பேசியிருக்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பிச்சை தான் எடுக்கணும். நாமளும் வந்து ஏதாச்சும் ஒரு வளராத நாடு மாதிரி இருந்திருப்போம். அவங்க தான் நம்மளை வளர்ச்சி விட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாராம், அதான் உண்மை. அப்புறம் அது இல்லாமல் வேறு எதுவும் உண்மை? உங்கள் ஐயா இது வரைக்கும் என்னத்தை உருவாக்குனார் சொல்லு, என்னத்தை எழுப்புனார்? பூரா மழுப்பிக்கிட்டு தான் இருக்காப்புல, உருட்டிக்கிட்டு தான் இருக்காப்புல. அதை தவிர வேறு உங்கள் ஐயா இது வரைக்கும் என்ன அவங்க செஞ்சு வச்சது தானே விற்று தின்னுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது புதுசாக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லு. என் மனசில் அதாயா இருக்குது, அதானே இருக்குது, அதானே உண்மையும் கூட. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை சொல்லிவிட்டா நீ என்னத்தை பண்ண, இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ணன்னு மறுபடியும் ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வந்து விழும்பத்தியா? அதுக்கு பதில் இருக்கா? இல்லை இல்லை. அப்படி பதிலே இல்லைன்றப்போ அப்புறம் அவங்க பண்ணுது, அதான் நம்ம எதுவும் பண்ணலைன்றதை விட அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்றது தான் நல்லா இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அவரை பிடிச்சி கேட்க, என் மனசில் உள்ளதை நான் சொல்லத்தாண்டா செய்வேன். என் மனசில் இந்திரா காந்தி இப்படி தாண்டா இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்தியாவில் ஒன்றுமே இல்லைடா. இந்தியான்றதே இருந்திருக்காதுடா. இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக வச்சு அடுக்கி நல்லா கட்டடம் கட்டி கொடுத்துட்டு போவாங்க. அதை வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன வீடு இதெல்லாம், இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் எங்களுக்கு கட்ட தெரியாதா, நாங்கள் பாரு ஓட்ட உடசலாக இருக்குது. இவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துக்கிட்டு அவங்கள குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு அவர் அடித்து சொல்லிட்டு போயிட்டார். இதில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் இப்போயே இந்த பேச்சு பேசுகிறான்னு, இவருக்கு ஏதாச்சும் ஒரு கேபினெட் கொடுத்துட்டோம்னா நம்மளை என்ன கேள்வி கேட்பான், இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி விடுவானோ. இப்போ அவங்களுக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா, 10 வருஷமாக இவங்க தொடர்ந்து பண்ண விஷயங்கள், எவ்வளோ தூரம் ஒவ்வொரு துறையிலையும் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க, யார் யார் என்னென்ன மாதிரியான டீலிங் போட்டிருக்காங்க, இது அத்தனையும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, இப்போ ஏன்டா இவ்வளோவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அமைச்சராக இருக்காங்க பார்த்தீங்களா கூட்டணி கட்சியில், ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்டேட்டில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டை முடிஞ்ச வரையும் எவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத ஒவ்வொரு ரிசல்ட்டு மூலியமாக காமிச்சவங்க. இப்போ இவங்கெல்லாம் உள்ளே போகிறப்ப ஏமாற்றிட முடியாது. அதே நேரத்தில் இவங்க வந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் தைரியமாக கேட்பாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளேயாவது தைரியமாக கேட்பாங்களா, அதை மறுபடியும் வந்து ஏதாச்சும் மேக்கப் பண்ண பார்ப்பாங்களா, மறுபடியும் பேக் அண்ட் ட்ராக் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. ஏன்னா இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறது எல்லாம் கட்டாச்சுன்னா செஞ்சது அத்தனையுமே திரும்ப ரீஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்தையுமே ரீஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ரீஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சொல்கிறது இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சோறை தான் எடுத்து காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன எவ்வளவோ இருக்குது. இதுக்கு தான் அவங்க கடந்து பயந்தது. இந்தியா ஜெயிச்சிடக்கூடாது, இந்தியா ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பயந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முழு காரணம் வெறும் 18 பேர், அதில் பாதி பேர் இணையமைச்சர். ஒரு சில ஆள்களுக்கு மட்டுமே இவ்வளவு கொடுக்குற போது எல்லா துறையிலையும் அவங்க வந்து உள்ளே வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொன்றா நோண்டி யார் யார் எங்கெங்கே எவ்வளவு அடிச்சிருக்காங்க, இதுவரை எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது புட்டு வைப்பாங்க. ஆனால் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை. இதுக்கு முன்னாடி தான் நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ உட்கார்ந்துருக்க எதிர்கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி.
அடித்து தூள் காப்பலாம். அவங்கள எட்டையே வரணும், இந்த நல்ல வளர்ந்தவன் கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டம் பார்த்தீங்களா, சரிக்கு சமமான ஒரு போட்டி. ஈஸியாக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா விஷயத்தையும் இப்போ கேட்க ஆரம்பித்தேன். ஐயாவுக்கு இந்த ஒரு 5 மாதம் நகர்த்துறது 5 வருஷம் நகர்த்துற மாதிரி தான் இருக்கும். இனிமேல் ஒன்று ஐயா வந்து இந்தியாவிலே பார்க்க முடியாது. இந்தியாவில் ஒரு வேளை இருந்தார் அப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளில பார்லிமெண்ட்டில் இனிமேல் வர்றதுக்கு தான் பயப்படுவார். ஏன்னா இனிமேல் எவனும் அவங்களுக்குள்ளே உட்காந்துட்டு போங்க போங்கன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேர் எந்திரிச்சு ஏன் கூட இருக்கிறவங்கள என்ன பதிலை சொல்லிட்டு போங்க, அவன் கேட்குற கேள்வி நியாயம்தானே கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் இனிமேல் பதிலை எடுத்து வச்சு தான் ஐயா படி இறங்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஆனால் குமாரசாமி ஐயா நான் எந்த ஸ்டேட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க சொல்லுங்கள், கேட்போம். நன்றி. Taste the Daily.